ஹாய், வாங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து 1 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ஒரே நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு வந்துடும். இந்த தண்ணியோடவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா நமக்கு மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி வற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணியோடவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மசாலாவும் நல்லா இறங்கும். அதுக்காக தான் வதக்கிக்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியோடவே இப்போ நான் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயில் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வெடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் டேஸ்ட்டு மாற போகிறதில்ல. இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் போட்டாலே போதும். நமக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய தேவைப்படும் வீட்டில். அதனால் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா இழுத்துரும். இப்போ இது வதங்கி அந்த எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த கிரேவி இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடணும். இப்போ இது கூடவே நான் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கார மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அப்போ நமக்கு கலரும் நல்லா கிடைக்கும். லாஸ்ட்டில் நமக்கு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும். காஷ்மீரி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சதுனால கலர் கம்மியாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேண்டான்னா அந்த கார மிளகாத்தூளை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போகும். கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ லைட்டாக எண்ணெய் கசிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் இந்த மசாலாவோட நல்லா கலக்கணும். தண்ணியில் போடுறத விட இப்படி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மஷ்ரூமோடு சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னொரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ நமக்கு மஷ்ரூம் வெந்து வரும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நமக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும். கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதையெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம்க்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ இது கூடவே கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சேன்னா நமக்கு அதோடய ஃப்ளேவரும் நல்லா இறங்கிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவினா நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும்.
தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஓரளவு திட்டமாக திக்காக வச்சுக்கோங்க. நம்ம கேஷ்யூ பேஸ்ட்லாம் சேர்த்துக்கிறதுனால இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் நல்லா இருக்குது. இன்னும் நம்ம கொதித்து வரும்போது கரெக்டாகிடும். நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் வெயிட்டிங் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வைத்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் தான் விட்டுறதுனால எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெயும் மேலே வந்துடும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு செஞ்சு முடிச்சு. இப்போ எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. இந்த இந்த அளவில் வச்சிங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி நம்மளோட ஹீரோ வந்து மஷ்ரூம் கிரேவி தான். ஆனால் சப்பாத்தி இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசையும் போது நான் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சு மசித்து அது கூட சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். செம்ம சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது சாஃப்டாக. கூடவே கொஞ்சம் தயிரும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இந்த சப்பாத்திக்கும் அந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இந்த மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.